யாரா தூக்குறி ஸ்கிரிப்ட் எழுதி 3 பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க. அது எங்க பாயெல்லாம் துப்பா போட்டு நிக்கிறாங்க. என்ஆர்சி என்பிஆர் சிஏக்காக ஒரு 3 பசங்களை கூட்டு செலக்ட் பண்ணி அதுல பேச வைக்கிறீங்க. அது எங்க மதம் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் கடவுள் பெயரை தாங்கிய இந்த வேல்முருகன் தான் அந்த இஸ்லாமியர்கள் ஆதிக்கத்தை ஒன்றிய பாசிச பாராளுமன்ற செலுத்தியக்கு 40 வழக்குகளை சந்தித்தவன் வேல்முருகன் என்பதற்காக பொல்லா போட்ட தாயை விட்டு தொலைக்காட்சியில் யூடியூப்ல பேச வைக்கிறீங்க. உனக்கு தெம்பு இருந்தா, பிராணி இருந்தா, யோக்கி இருந்தா, தில்லி இருந்தா வேல்முருகன் அழகில் எடுக்கிறாவா? உங்களுடைய 40 ஆண்டு கால தமிழ் சமூகத்துக்கு நடிகர் எந்த நடிகராக இருந்தாலும் நீங்க அந்த தமிழ் சமூகத்தில் ஆற்றிய பங்களிப்பு என்ன? வேல்முருகன் ஆற்றிய பங்களிப்பு என்ன? ஒரே மாதிரி விவாதிப்பிற்கு தயாராக இருக்கிற எந்த தொலைக்காட்சி, நான் அதாவது தொலைக்காட்சி ரிப்போர்ட்டர் சொன்னேன், போராளிகளை பற்றி போராளிகளிடம் சென்று மைக்கு நிறுத்தி கேளுங்க. துருக்கி கிட்ட கேட்காதீங்க, போக்கிரி கிட்ட கேட்காதீங்க. துருக்கிகளுக்கு போராளிகளை பற்றி தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவருடைய உலகம் வேறு. உங்கள் பாடல்கள் தமிழ் சமூகத்தை சீராக்கியதா, சீர்படுத்தியதா, செல்லிப்படுத்தியதா? நான் கேட்கிறேன். அப்பா அம்மா வீட்டில் இல்ல, தரதோட யாரும் இல்ல, என்ன பாட்டு இது? சமூகத்தை சீர்படுத்தலாம் உட்கார்ந்து பெற்றோர்கள் தானே. இப்படி சினிமாவில் குத்தாட்டம் போட்டு ஆட விடுறீங்களா? இவ்வளவு கேவலமான நீரடியா மேரேஜ் என்ன பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா? பாகிஸ்தான் இந்தியா சண்டைக்காரா? நான் கேட்கிறேன். இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை நிற்குது, வாருங்கள் இளைஞ தலைமுறை போகிறதுக்கு போகும் என்று அழைப்பு இருக்கிறா? உத்தாண்டப்படி செலுத்து தோலுத்தா உள்ளே தெரியுது பாட்டு. இதை கேட்ட உங்களுக்கு எதிரி உங்க அண்ணா, உங்க நொல்லா அண்ணனை விமர்சிட்டீங்க. என் அண்ணன் இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கு அடிமையாக்கி என் இளைய தலைவரை சீரழிக்கிறார்கள் என்று அத்தனை பாராபர பட்டிகளில் முந்திரி காட்டு இருந்தவர்கள் வரவாரா இல்லையா? இந்த ரஜினி இப்படி தொண்டரா? கேப்டன் முரசூரியாளர் பார்த்த என்னமா பண்ணார்? அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு நடத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்கள் இது தவறு என்று பேசியவர் என் நீல தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்ன தொற்றுக்குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்டவன் நான் விரும்புகிறேன். விஜயகாந்த் ரசிகரோட நீங்க பெரிய புரிஞ்சுங்களா? யாரு நீங்க கண்டுபடி பாட்டு எழுதுங்க, கண்ணுகள் காட்சி வைப்பீங்க, சீரியல் சினிமா ஒரு படம், இந்த படத்தில் வைக்கிறான். அவனுக்கு அப்பா அம்மா பார்த்து பொத்து வளர்த்து ஆளாக்கிங்க, மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் வைக்க போறாங்க. காலையில திருமணம் கதாநாயகி என்ன செஞ்சா? இந்த படம் எழுத படமுறை எனக்கு யாரும் வரல. கதாநாயகி நைட்டு ஒருத்தன் தேடிட்டு போறான். யாருன்னா அவருடைய காதலன். உடனே அவனை கூட்டு ஒரு வார்த்தையை சொல்றான். பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, நான் சொல்லல. எதை நீங்க கத்து தரீங்க? இளைஞர்களுக்கு எதை கத்து தரீங்க? ஒரு மாணவ சமூகத்துக்கு எதை கத்து தரீங்க? நாளைய தலைமுறைக்கு எதை கத்து தரீங்க? இப்ப கண்ணகி சிலையா வைக்கிறோம், எதுக்கு தமிழர்கள் உலகமொழி வைக்கலாம், தாய்மொழின்னு சொல்றோம், தமிழர்கள் மிகப்பெரிய பண்பாட்டு கூறியன்னு சொல்றோம். அந்த பண்பாட்டு கூறியதாக இருக்கிறதா இங்க நடைபெறுகின்ற கலை? இந்த பண்பாட்டு உரிமைகளை உள்ளடக்கிறதா இருக்கிறா இங்க வரப்படுகின்ற சீரியல்? அந்த பண்பாட்டு கூறியதாக இருக்கிறதா இங்க எடுக்கப்படுகின்ற திரைப்படங்கள்? யாரும் கேட்க மாட்டீங்க. இந்த படத்துல முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் என்றால் குண்டு வைப்பவர், முஸ்லீம்கள் என்றால் இந்த தேசத்தில் விரோதி என்று காமிச்சீங்க. நீங்க அதே முஸ்லீமை கொண்டு வந்து மேடையில நிறுத்தி கட்டி பிடிக்கிறீங்க, அந்த பரிமாறுறீங்க. அதே முஸ்லீம் பாய்களை கொடுத்து கவர் கொடுத்து பேச வைக்கிறீங்க. எங்க மன்சூர் மேல பேச வைங்க. இல்ல இந்த தேர்தலை போட்டியில் இருக்கிற பொதுமக்களாக இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கிட்ட போய் மைக்க கொடுத்து வேல்முருகன் இஸ்லாமியனுக்கு என்ன உறவு, வேல்முருகன் இஸ்லாமுக்காக என்ன செய்யுங்க மைக்க கொடுத்து பேச வைங்க. கொடுக்குறீங்க பச்சை பிள்ளைங்க. நீங்க தானே சொன்னீங்க பச்சை குழந்தைங்க. அந்த பச்சை குழந்தைகளை ஏன் அவமானப்படுத்துறீங்க? ஏன் அந்த பச்சை குழந்தைங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேச வைக்கிறீங்க? வேல்முருகன் இந்த தமிழர் நிலத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் செய்வது நான் பட்டியல மணி கிழக்க பட்டியல 12 மணி நேரம் பேசணுமா? நான் பேச தயார். வாங்க வாங்க பேசுவோம். நீங்க என்ன செய்வீங்க, நான் என்ன செய்ய பேசுவோம். உங்களை விமர்சிக்க
கூடாதா? ஒரு கேள்வி கேட்கக்கூடாதா? நீங்க என்ன 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 இந்த தமிழர் எத்தனை இடத்துல 1.5 லட்சம் மக்கள் செத்தா, எத்தனை பேர் முற்றுகையிட்டோம், எத்தனை மக்கள் கடையடைப்பு செய்வோம், எத்தனை வணிகர்கள் ரோட்டுக்கு வந்தா, நீ பாவம் செத்து போயிட்டார். எத்தனை வணிகர் சங்கங்கள், எத்தனை அமைப்புகள், ஆட்டோ தொழிலாளி, கூலி தொழிலாளி வீதிக்கு வந்தான். தமிழகத்தில் எந்த மிகப்பெரிய கதாநாயகர் தன்னை வலித்துக் கொண்டு ஈழத்தை வளர்ந்து இனப்படுவதற்காக நீங்கள் களத்துக்கு வந்தீங்க, போராடுறீங்க, சொல்லுங்க. மழை வர மாதிரி இருக்கு. சொல்லுங்க. இப்ப நான் இந்த கூட்டத்தில் ஒரு 2 மணி நேரம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் இங்க நடந்த ஆட்சியாளர்களை அதி பயங்கரவாதத்திற்கும் எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்றத நான் 80களிலிருந்து பட்டியலிடுறேன். நீங்க பட்டியலிடுங்க. ஒரு ஆரோக்கியமான அரசியல் விவாதத்துக்கு வருவோம். யார் மக்களுக்கானவர், யார் மாணவர்களுக்கானவர், யார் பெண்களின் பாதுகாப்பு அரணாக இருப்பவர் என்பதை பொதுமக்கள் முடிவு செய்யட்டும். அதுக்கு தயாரா? நான் எந்த குறிப்பிட்ட நடிகர்னு சொல்றேன், எந்த நடிகராக இருந்தாலும் சொல்றேன். அரசியல் ஆசை கொள்கின்ற, அதிகாரம் பூசி நாங்கள் நடித்தோம், அந்த புகழ் வெளிச்சத்தின் ஊடாக எங்களுக்கு முதலமைச்சர் கனவு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய யாரா இருந்தாலும் வாங்க, என்னோட பேசுங்க.
இங்க வாழும் காமராஜரா எத்தனை தலைவர் இருக்கிறான், காமராஜராக வாழ்ந்த மறைந்த தலைவர் எத்தனை பேர் இருக்கிறான், இன்னும் கண்முன் சாட்சியாக சுதந்திர போராட்டத்திற்காக 10 ஆண்டு காலம் சிறை அனுபவத்தை வாழ்ந்த ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் இருக்கிறாங்க, தமிழ் தேசிய தளத்தில் நெடுமாற ஐயா போன்றவர்கள் இருக்கிறாங்க, என் முன்னத்தி ஏர்களாக இந்த மண்ணில் வாழ்ந்த சிந்தனை சிங்காரவேல் போன்ற மகத்தான தலைவர் இருக்கிறார், ஐயா ஆனந்தத்து போன்று இடஒதுக்கீட்டு போராளிகள் இருந்திருக்கிறார், புலவர் கல்வி பெருமாள் போன்ற தமிழ் தேசிய தந்தைகள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். இந்திய அரசின் பயங்கரவாதத்தை 1980களிலே எதிர்த்து இந்தியாவிடமிருந்து தமிழ்நாடு கேட்ட தமிழரசன் என்ற மகத்தான தலைவர் இந்த மண்ணை நடந்து வந்திருக்கிறார். யாரை பத்தி உங்களுக்கு தெரியும்? யாரை பத்தி அயோத்திதாச பண்டினுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? எங்க பாவலர் பொன்னித்திரவருடைய தியாகத்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா? வேதனைய பாவனாரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தமிழ் சமூகத்தில் எத்தனை மிகப்பெரிய தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார். சுதந்திர போராட்டம் விடுதலைக்காக இன்றைக்கு மறு இருவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று ரத்தத்தில் கையொப்பமிட்டு சட்டமன்றத்தில் அதை பேசி சாதித்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. நீங்க திரும்ப போட்டிருக்கீங்களா? தேவநாய பாவனுக்கு மணிமண்டபம் அமைக்கணும். வேல்முருகன் நான் பட்டியலிட தயாராக இருக்கிறேன். நான் சொன்ன 70களில் இருந்து வந்த 6வது வரைக்கும் வார்த்தையை மாற்றினேன். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை போராட்டங்களிலும் 1983 ஜூலை கலவரம் ஈழத்தில் இன மக்கள் படுகொலை செய்யப்பட்டார். 83 ஜூலை கலவரத்தில் 7வது 8வது படிக்கிற ஒரு மாணவன் என் சக பள்ளி மாணவர்களை வகுப்படுறது வெளியே கொண்டு வந்து பக்கத்தில் சுப்பிரமணியபுரம் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பேரணியா கூட்டு போய் அந்த மாணவர்களையும் வெளியில கொண்டு வந்து உட்கார வச்சு ஈழத்தில் நடந்த குட்டிமணி ஜெகன் தங்கதுரை என்கிற அந்த போராளிகளின் கண்கள் பிடுங்கப்பட்டு சூழ்ச்சாக்கள் விதிக்கப்பட்டு சிங்கள ராணுவ வெறியர்களால் அந்த வெளிக்கட சிறையில் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழர்களுக்கு 12, 13 வயதில் நீதியில் வந்து தண்டவாளத்தில் வயதை மறித்து இந்தியில் எக்ஸ்பிரஸ் அன்றைக்கு 12 வயதில் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றவர் வேல்முருகன் என்ற தற்பூரிகளை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? 83 அடுத்தது 84 அங்கு இந்திரா காந்தி அவர்கள் சீக்கிய தீவிரவாதிகளால் தன் பாதுகாப்பு படையில் இருந்த வீரர்களாக நடப்பயிற்சிக்கு சென்ற போது படுகொலை செய்த போது அந்த ஒரு நாட்டின் பிரதமர் எங்கள் இரும்பு மனிதர் அங்கு இந்திராவை படுகொலை செய்ததை கண்டித்து அன்றைக்கு அந்த மாணவர்களை அழைத்து வந்து போராட்டம். 86 ஒரு நாள் ரயில் மறியல் போராட்டம். 87 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக இருந்த வன்னியர் சங்கத்தின் சாலை மறியல் போராட்டத்தில் மாணவர் பருவத்திற்காக சமநீதி போராட்டம். அதே 83 87 வரை தமிழரசன் அவர்கள் உருவாக்கிய தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஆயுத குழுக்களுடைய அந்த வெள்ளை தாளில் சிவப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஆதிக்க அரச பயங்கரவாத அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மாணவர் பருவத்தில் பிரச்சார பயணம் அவர்களோடு தோளோடு தோல் நின்றது. 1990களின் இறுதி காலத்தில் ஆண்டு வடக்கும் மறுஆண்டில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை தனிநபர் மிகப்பெரிய பிரைவேட் நிலச்சுவாந்தார்கள் தன்னகப்படுத்திக் கொண்டு ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களுக்கு அந்த நிலத்தை பங்கிட்டு தராமல் தனதாக்கிக் கொண்டதைக்கு எதிர்த்தாக உலகம் சிவக்கும் நாள் வருது, உலகத்தில் ஐயரா வெடிவருது என்று ஆயிரக்கணக்கான ஏக்கர் முஸ்லிம் தோப்பை மீட்பதற்கு தமிழ்நாடு விடுதலை புலிகளுடைய ஒரு அரசியல் பிரிவு இயக்கமாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதை வழிநடத்திய தமிழ்நாடு விடுதலை புலி தோழர்கள் அந்த வீதியிலே முயற்சித்தவர்கள் வேல்முருகன் தெரியுமா உங்களுக்கு? அதற்கு பிறகு 90களிலிருந்து 95 வரையிலும் காவேரிக்கு எல்லாம் போராட்டம் தான் பண்ணிட்டு இருந்தான். என்எல்சி வந்து டவர்ல கரோனாக்கு மின்சாரம் போச்சு. என்ன நாளைக்கு போராடுறது விட்டா பிறகு கொஞ்சம் போராட்ட வடிவத்தை மாத்திரம்னு சொல்லி அன்றைக்கு என்னால் ஒழுங்கு செய்யப்பட்ட தமிழ்நாடு விடுதலை படை வீரர்களால் தமிழ்நாட்டின் மின்சாரம் என்எல்சி மின்சாரம் எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர மறுக்கிற கன்னடத்துக்கு அனுப்பக்கூடாது. அங்கு 1991 காவேரி பிரச்சனை என்ற போது எங்கள் நூற்றுக்கணக்கான தமிழர்களை வெட்டி வீசினார்கள். தமிழர்கள் வீடுகள் அடித்து ஒதுக்கப்பட்டன. தமிழர்கள் உடலுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் வந்த போது நீங்கள் அந்த ஆயுதத்தை அங்கே கையெழுத்தால் இங்கு எங்கள் போராட்ட வடிவம் வேறு மாதிரியாக இருக்கும் என்பதற்காக இன்றைக்கு என்ன செய்ய சொல்கிற மின்சார தலைவரை வெடிகுண்டு வைத்து தகர்த்து அந்த வழக்கை நாங்கள் சந்தித்தோம். வேல்முருகன் மிகப்பெரிய அதனால் நாட்டுக்காக தமிழ்நாட்டில் வாழ்ற 6 கோடி மக்களின் வாழ்வு உரிமைக்காக 1 கோடி தமிழகத்தில் வாழ்கின்ற கர்நாடக மாநிலத்தில் வாழ்கின்ற 1 கோடி தமிழர்களுக்காக அவன் உயிர் உத்தரவாதத்திற்காக நடத்தப்பட்ட போராட்டம். ஈழத்தில் போராடுறது நிதி வாங்கும் போது நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க உச்ச நடிகரா இருக்கும்போது 500 ரூபாய் கொடுத்தீங்க. டிவியில தொலைக்காட்சியில பதிவு இருக்கு. வேல்முருகன்
உச்சபட்சமாக அங்க இனப்படுகொலை நடந்த போது இலங்கை தூதரகம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கு. உளவுத்துறை நண்பர்கள் நிறைய பேர் குறிப்பிடுகிறாங்க. பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு இனியும் ஈழத்தில் இன மக்களை இப்படி கொத்து கொத்தாய் கொன்று குவிப்பாய் என்று சொன்னால் உனக்கான அதிகாரப்பூர்வ இலங்கை தூதரகம் நுங்கம்பாக்கத்தில் இயங்கக்கூடாது என்று, மனித உயிர்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்று அவர்கள் அனைவரும் வெளியேறிய பிறகு அந்த இலங்கை தூதரகத்தை தமிழ்நாடு விடுதலை படை 1994-95 வெடிகுண்டு வைத்து தகர்த்தது. வெடிகுண்டை என்னுடைய தீவற்றூர் இல்லத்திலிருந்து தயார் செய்து நேரடியாக வெளிப்பட போட்டு இந்த இடத்தில் இருக்கிறது. ஒரு உயிருக்கும் பாதிப்பு ஏற்படாதவனும் தாக்க வேண்டும் என்று தாக்குதல் வழக்கை சந்தித்தவன், கஸ்டடி வழக்குகளை சந்தித்தவன். நாங்க இடுப்புக்கு நீட்டு படத்துக்கு வரல, அரசியலுக்கு வரல, முதலமைச்சர் அவர்கள் வரல. ஆயுத போராட்டமும் அகவழி போராட்டமும் ஜனநாயக போராட்டங்களை நடத்தி இந்த மண்ணை நேசித்தோம், இந்த மக்களை நேசித்தோம். 97-96 நீ கேக்குறீங்க ஏழு தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சுட்டாருங்க? சிதம்பரம் பத்மொழி கற்பழிப்பு நீங்க நாட்டில் தானே இருந்தீங்க, கதாநாயகர்கள் இங்கதானே இருந்தீங்க. யாரா கேட்டா சிதம்பரத்தில் அப்பாவி தலித்து பெண்மணியை விசாரணைக்கு என்று அழைத்து சென்று கற்பழித்த அந்த காவல் நிலையம் தாக்கப்பட்டது யாரால? சினிமாக்கான கும்பல்களால? நான் சொன்ன இந்த கூட்டாளிகளாலையா? தமிழின் தமிழ்நாட்டு தாய்மார்களையும் உயிரை விட நேசிக்கின்ற தமிழ்நாடு விடுதலை படை வீரர்களோ தாக்கப்பட்டது என்பது வரலாறா இல்லையா? லட்சாத்திகள் அப்பாவி பெண்கள் காவல் நிலைய கற்பழிப்புக்கு உள்ளான போது புத்தூர் காவல் நிலையம் எதற்காக தாக்கப்பட்டது? எதற்காக முத்தாண்டி குப்பத்தில் வசந்தா என்ற பெண்ணை கற்பழித்திற்காக அங்கே நெல்லினவர்கள் ஆயுதத்தோடு வந்தார், வெடிகுண்டோடு வந்தார். வரலாறு தெரியுமா உங்களுக்கு? சிதம்பரம் பத்மனின் அக்காவா தங்கச்சியா தாயா? லட்சாத்தில் கற்பழிக்கப்பட்ட மலைவாழ் பெண்களின் அக்கா தாயி தங்கச்சியா? முத்தாண்டி குப்பத்தில் கற்பழிக்கப்பட்ட வசந்தாவின் அக்கா தங்கச்சி மாமா மச்சிருச்சி பண்ணா இல்லடா. இங்கே உட்கார்ந்திருப்பது என் தாய்கள், என் தமிழ் தாய்கள். அந்த தமிழ் தாய்கள் இந்த மண்ணில் எந்த அரச பயங்கரவாதத்தாலோ தனிநபர்களாலோ நிராசுகளாலோ நிலச்சுவாந்தர்களாலோ காவல்துறையாலோ பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டால் எங்கள் முந்திரி காட்டு நீதிமன்றத்தில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்த வரலாறு வேறுபடுத்த வரலாறு. இங்கே நாளைக்கு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார். இருக்கு 1000 பட்டியல் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இந்திய வரலாற்றுல எஸ்பி உலகத்தில் பதிவுபட்ட இந்திய வரலாற்றுல பொதுமக்களை எவ்வளவு சொல்லலாம், எவ்வளவு காவல்துறை இருக்கிற ஒரு சில ஒரு 1000 பேர் இருக்காங்க, அதுல ஒரு 2 பேர் ஒரு சில பேர் காட்டுமிராடி இருப்பான். அவனுக்கு பொண்டாடி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அதிகாரிக்கு பிரச்சனை, 1008 பிரச்சனை இருக்கும். அது அப்பாவி விசாரணைக்கு போற பொதுமக்கள் கிட்ட காட்டுவான். உடனே சுடுவான், இல்ல அடிப்பான், உழைப்பான். எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் கள்ளமோன சாய்ச்சி கடந்து போனான். ஏன்டா போலீஸ்காரர்கிட்ட பாய்ச்சிக்கணும், ஏன்டா போலீஸ்காரனை ஏற்று வழக்கு போடணும்னு. அப்படி நம்முடைய ஒரு கிறிஸ்டின் மென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரிய கன்னியாகுமரியில் அந்த எஸ்ஐயா இருக்கும்போது பிரேம்குமார் செய்த அத்துமீறல், ஒரு ராணுவ வீரனை புல்லட்ல கட்டி இழுத்த ஒரு அத்துமீறல் வழக்கு. இந்த வழக்கெல்லாம் தூசு தட்டு எடுத்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வாதாடி இந்திய வரலாற்றில் ஒரு கன்பேர்டு ஐபிஎஸ் பதவி பெற்ற பிரேம்குமார் என்கிற எஸ்பியை டிஸ்மிஸ் செய்வதன் இந்த வேல்முறைகள் என்பது சிந்திகளை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? சரி, அது அப்புறம் விருப்பலிங்கம் என்கிற சமுத்திரத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் புல்லஞ்சாவடி காவல் நிலைய விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. காவல் ஆய்வாளர் சிற்றரசு என்பவரோடு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அவர் மக்கள் பிரதியாக இருந்து தட்டி கேட்கிறார். உடனே உணர்ச்சி வயப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் அவரை சுட்டுறான். ஒரு 5 அடி தூரத்தில் வச்சு சுட்டுறான். எல்லாரும் சரி போலீஸை பேசினாங்க, சுட்டுட்டாங்கன்னு பொண்ணை போட்டு போயிட்டாங்க. அந்த உடல்ல எடுத்து போய் நானும் அவர் தம்பி முருகனும் எங்க வீட்டுல பயிற்சி வாசல் வீட்டுல பயிற்சி வச்சிருந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு இந்திய தடயல் துறை அறிஞர் டாக்டர் சந்திரசேகர அதுக்கு நியமிச்சு அந்த உடலை பல ஆண்டுகள் கழித்து அதை எடுத்து ரீபோஸ்ட்மார்டம் பண்ணி அதை கட்டி வீரப்பன் வழக்கில் டபுள் ப்ரமோஷன்ல எஸ்பி ஆயிட்டார். அந்த மனுஷன் எஸ்பி ஆன ஒரு எஸ்பியை நீதிமன்ற வழக்கின் கூண்டிலே ஏறி நிறுத்தி தொடர்ந்து வழக்கை நடத்தி இந்திய வரலாற்றில் அந்த எஸ்பியா இருந்த ஒருவனுக்கும் பிற்காலத்தில் டிஎஸ்பியாக இருந்தவனுக்கும் ஆயுள் தன்மை வாங்கி கொடுத்த வேல்முருகன் என்பது போக்கிர்கள் உங்களுக்கு தீவிரவாதம். உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வரலாற்று பக்கத்தில் இருக்கு, போய் தேடி பாருங்க.
அன்றைக்கு கீழ் பிராந்தி அதிகாரியா இருந்த ராமானந்தம் டிஐஜி எஸ்பி, அன்னைக்கு டிஐஜி இருந்த திலகவதி போய் கேட்டு பாருங்க. அலெக்சாண்டர் போய் கேட்டு பாருங்க, ராமானந்தம் போய் கேட்டு பாருங்க, திலகவதியை போய் கேட்டு பாருங்க, ஒரே ஐஜியாக இருந்த துறையை போய் கேட்டு பாருங்க, இல்ல காங்கிரத்தை போய் கேட்டு பாருங்க. வேல்முருகன் வரலாறு என்னன்னு தெரியும், பாலாபிஷேகம் செய்வதற்கு தெரியாது, கட்டுரைக்கு தெரியாது, 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய் கொடுத்து எடுத்து போய் படம் பார்க்கறதுக்கு தெரியாது. அப்பா அம்மா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி வச்சிருக்கிற உண்டியல் பணத்தை திருடி போய் கையில கற்பூரம் கழித்து ஆராத்தி எடுத்து கையில் நாளைக்கு செப்டிக் ஊசி போற அந்த தாய் கிட்ட போய் ஏந்திர உங்களுக்கு தெரியாதுடா. தலைவர்களுக்கு தெரியாது தலைவர்களை பற்றி, தலைவர்களுக்கு தான் தெரியும் தலைவர்களை பற்றி. நீக்கச்சா என்ன வேணாலும் பேசலாமா? இந்த கூட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நாட்டுடைய காவல்துறை சட்ட ஒழுங்கு இயக்குநருக்கும் உளவுத்துறை தலைவருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். கண்ணியத்தோடு பேச வேண்டிய பத்திரிகையாளர்கள், யூடியூபர்கள், ரசிக பிஞ்சுகள் கண்ணிய மீறினால் மீண்டும் 1980 தமிழ்நாடு விடுதலை படை உருவாக்கிய மேல்முறையாகி நானே உருவாக்குவேன். நீரிய மயிலுக்கு சமம் மானத்தை இருந்து இந்த மயில் பெண்களுக்கு தேவையில்லை என்று பல கூட்டங்களில் பேசியவர். தமிழ் எப்படி வந்துச்சு? தமிழ் 2001 பிறகு வந்துச்சு. 2001 முன்னாடி வேல்முருகன் யார்? வேல்முருகன் யார்? உலக மக்களால் போற்றப்படுகின்ற உலகத்தமிழை ஒப்பந்தங்களை கொள்ளையடிச்சான். பத்திரிகை நம்மளுக்கு தெரியும். மாவட்டத்தை தாண்டி எவனை வேலை பார்க்க முடியாது. 10,000 ரூபாய் அதிகபட்சமா அந்த மணல் குவாரிகளை அரசுடைமையாக்கி அந்த வருமானத்தை கல்விக்கு செலவிட வேண்டும் என்று இந்த நாட்டுடைய அம்மையார் ஜெயலலிதாவிடத்தில் வாதாடி சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த மணல் மாபியாக்கள் தொடர்ந்து என்னை கொலை செய்ய எத்தனையோ வழிகள் முயற்சித்த போதும் என் மயிரை கூட புரித முடியாமல் அதை தடை சட்டம் கொண்டு வந்தவர் வேல்முருகன். வரலாறு தமிழ்நாட்டில் லாட்டரி இருந்துச்சு. இந்த மாதிரி டீ கடை பண்ற ஓட்டல வேலை செய்யற ஏழை உழைக்கிற மக்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அந்த லாட்டரிக்கு அருமையா இருந்தான். இந்த லாட்டரி சீட்டை வாங்கி 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பாதிச்சு லாட்டரி வித்துட்டு சுரண்டிட்டு வீட்டுக்கு போய் வெறுங்கையா நின்னான். அப்படிப்பட்ட லாட்டரி தடை சட்டத்தை இந்த தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதாவிடம் வாதாடி போராடி பல போராட்டங்களை நடத்தி நாம் கொண்டு வந்த சட்ட திருத்த மசோதாவின் மூடாக என் தாய்மார்களின் வலிகளை, வேதனைகளை, தாலி அறுப்புகளை, குடும்ப சீரழிவுகளை சட்டமன்றத்தில் 20 நிமிடம் அம்மையார் ஜெயலலிதாவோடு வாதிட்டு நீங்களும் ஒரு பெண், இத்தனை பெண்களின் தாலி அறுக்கிற இந்த நாட்டைக்கு தடை சட்டம் கொண்டு வாருங்கள் அம்மா என்று அவர்களை பேசி கனிய வைத்து ஒட்டுமொத்த சட்டமன்றமே கண்ணீர் துளிகளை விட செய்து நாட்டில் தடை சட்டம் கொண்டு வந்தவன் வேல்முருகன் என்பது எத்தனை பேர்கள் குஞ்சிக்கலாம். இன்னைக்கு அந்த நாட்டுக்கு அதிபராக இருக்கிற ஒருத்தவர் திமுக ஆட்சியில் 1000 கோடி நன்கொடை கொடுத்தார். நன்கொடையை வாங்கி நாட்டை சரணத்தை கொண்டு வர முயற்சித்தாங்க. என்னை கூட்டி சில அரசு அதிகாரிகள் ஆலோசனை செஞ்சார். என் உயிரே போனாலும் மீண்டும் நாட்டின் சட்டத்தை அமல்படுத்த அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதனால மாட்டின் கும்பலுக்கு வந்து இன்னைக்கு உங்க கட்சிக்கு பொதுச் செயலாளர், தேர்தல் ஈக பொதுச் செயலாளர் யாரு? கணக்கு போட்டு பாருங்க, எது எதோட கணக்கு அவங்களுக்கு தெரியுதா? இருக்கு, ரசிக குழுவி இருக்காங்க, யூடியூபர்ஸ் இருக்கிறா. நீங்க பேச வைப்பீங்க, நாங்க பேச மாட்டோம். பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன், என்ற மகத்தான என் தமிழீழ தேசிய தலைவரை நான் குழந்தை பருவத்திலிருந்து நேசித்து அந்த அற நெறிகளின் ஒழுக்க நெறிகளின் ஒரு உயிர் போகிறது என்று சொன்னால் அது என் மக்களுக்காக போக வேண்டும் என்கிற உயரிய கொள்கையோடு அரசியல் களத்துக்கு வந்தவன். தேர்தல் அரசியலில் பதவி அரசியலுக்காக வந்தவன் அல்ல. இந்த கூட்டு பொறியியல் இதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை ராசா. என் கட்சியினுடைய மாநில தலைமை குழு, செயற்குழு, பொதுக்குழு இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும். நீ தேர்தல் அரசியலே வேண்டாம், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுவிட்டு பழைய அரசியலை கொஞ்சம் கையில எடுத்துத்தான்
கொஞ்சம் இவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தணும், மட்டுப்படுத்தணும், பிடிக்க வேண்டியவர்களை பிடிக்கணும் அப்படின்னா அதற்கும் தயார் என்கிற நிலையோடுதான் அரசியல் களத்திருக்கிறார். இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களா, இவங்க ரசிகர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா, 3 முறை ஓட்டு போட்ட மக்கள் ஓட்டு போடாம விட்டுருவாங்களா? நான் ஓட்டுக்கானவன் அல்லப்பா, இந்த நாட்டுக்கானவன், நாட்டில் வாழ்கின்ற என் தமிழ்குடி தாய்களுக்கானவன். ஒரு எஸ்பியை டிஸ்மிஸ் பண்றேன், ஒரு எஸ்பி ஆயுள் தண்டனை வாங்கி தரேன், ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை எதிர்க்கிறேன், ஜெயலலிதாவை எதிர்க்கிறேன், கலைஞரை எதிர்க்கிறேன், எடப்பாடியை எதிர்க்கிறேன், ஸ்டாலினை எதிர்க்கிறேன். 56 இஞ்சி மார்பு கொண்ட நாட்டுடைய பிரதமர் யாரு? மோடி. அவர் அங்கிருந்து நேரா சென்னை ஐஐடிக்கு அரசு விழாவுக்கு வராரு. இறங்கி விமானத்தில் தரவையா தான் போகணும். போனாரா தரவையா? போக விட்டனா? வேல்முருகன் தேர்வு செய்த இளைஞர் படை தமிழர் படையின் விமான நிலையத்திற்கு உள்ளே இறக்கி அவருடைய விமானம் பேக்கப்பாக இடத்தில் கருப்பு பழுங்களை விட்டு மோடி என்று திரும்ப செய்தவன் வேல்முருகன் தம்பிகள் தான். நீங்களா எனக்கு எம்மாத்திரம் தான். நீங்களா மக்களை சந்திக்கணும், கருப்பு பட வேணும், பூனை பட வேணும், எலிப்பட வேணும், எந்த பட வேணும். இன்னைக்கு கூட லாட்ரி மாபியாக்கலாம், மணல் மாபியாக்கலாம் எனக்கு திரட்டு இருக்கு, நைட் திரட்டு இருக்குன்னு 30 வருஷமா எனக்கு ஆயுண்டாங்க போலீஸ். சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டலோடு இங்க இருக்கிற நேர்மையான மூத்த அதிகாரிகள் எனக்கு வழங்கியிருக்காங்க. அதுவும் எம்எல்ஏ பதவி இருக்கும்போதுதான் வழங்குவாங்க, அப்புறம் எடுத்துப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நான் பாதுகாப்பு வச்சுட்டு தான் போனேங்க. நீங்க யாரோட யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு நடிகனுக்கு நாட்டில் பூனைப்படை வழங்குறாங்க, இசட் பிரிவு வழங்குறாங்க, ஒய் பிரிவு வழங்குறாங்கன்னு அமித்ஷா மோடி ஆசி இல்லாம வழங்குவாங்களா? நாங்க அவளுக்கு தேவையான தமிழர்கள். நீங்க உங்க பூனைப்படையோட வந்து பாதுகாப்பா உட்காந்துக்கிட்டு பாதுகாப்பா இருந்துகிட்டு நீங்க ட்வீட் போடுவீங்க, அறிக்கை விடுவீங்க. எம்எல்சி போராட்டத்துக்கு வாங்க, பரந்தூருக்கு போனீங்க, அப்படியே வேன்ல ஏறி பேசி கூட்டீங்க. வேல்முருகன் 5000 போலீஸ், 10 எஸ்பி, 2 டிஐஜி, 1 ஐஜி, எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிவிட்டு பரந்தூர் விமான நிலையத்தின் மக்கள் நடத்திய கள போராட்டத்திற்கு சென்று ஒரு நாள் போராட்டத்தில் ஈடுபட்டவன் வேல்முருகன். நீங்க வாங்க வாங்க, ஹைட்ரோ கார்பனுக்கு வாங்க, மீத்தனுக்கு வாங்க, வந்து நில்லுங்க, மக்களோட நில்லுங்க. சிஏ என்ஆர்சிக்கு வாங்க, கண்டிஷன் பெயில் போடுவான். கோர்ட்ல போய் கேடி முள்ள மாதிரி பிற்பாட்டு முடிச்சு வச்சோட நில்லுங்க கோர்ட்ல. மேஜிஸ்ட்ரேட் வேல்முருகன் கூப்பிடுற வரைக்கும் நிற்பான். என் மக்களுக்காக போய் நிக்கிறேன், லஞ்சம் வாங்கிட்டு போய் நிக்கிறேன், மணல் திருக்கிட்டு போய் நிக்கிறேன், நாட்டை விட்டுட்டு போய் நிக்கிறேன். கேவலம் காரை வாங்கிட்டு காசு கட்டாம கோர்ட்ல போய் மனு போடுறதா? மனு போடுங்க. நீங்க 200 கோடி 300 கோடிக்கு யோக்கியவானுங்க நாட்டை திருத்த போகிற மாற்று அரசியலை கொடுக்க போகிறோம் சொல்றீங்களா? நீங்க வாங்கல் சினிமாவில் நடித்த இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வாங்கி ₹1 கூட கருப்பு பணம் இல்லை என்று எந்த நடிகனாவது வேல்முருகனோடு நேருக்கு நேர் விவாதிப்பதற்கு தயாரா? தயாரா? நான் சொல்றேன்டா, வேல்முருகன் நாட்டின் மன்னிக்கிறவங்கிட்ட, ஐயோக்கிய பயில்கிட்ட, டிராபிக் பண்றவங்கிட்ட, விபச்சாரம் பண்றவங்கிட்ட, தப்பான தொழில் செய்யறவங்கிட்ட இந்த கட்சியை நடத்துவதற்கு ₹1 நன்கொடை கொடுங்கள் என்று வேல்முருகன் கால்கள் எவன் வீட்டு வாசலில் போய் நிற்கவில்லை என்பதை வேல்முருகன் சொல்லுகிறார். நீங்க சொல்ல முடியுமா? நீங்க உங்களுக்கு நிதி எங்கிருந்து வந்து சொல்லட்டுமா? இருக்கு. நீங்கள் வரப்போவது நீங்க கூட எங்க கல்பனை எங்க பாலாலாம் பேச கேட்டாங்க, நீங்க எல்லாம் பேசாதீங்க. அப்புறம் உங்களை நாய் பேயெல்லாம் தரக்குறையா பேசுவா, நீங்க தாங்கிக்க முடியாது. தந்தை பெரியார் கூட பல்வேறு மாற்று கருத்துக்களை முன்வைத்த போய் செருப்பால் அடிச்சான், சாணியால் அடிச்சான், மனித மரத்தை கலந்த ஒரு மூஞ்சில ஊத்தனா. அந்த மகத்தான தலைவன் வெண்டாடி வேந்தன் கடைசி மூச்சு வரை இந்த சமூக மாற்றத்திற்கு போராடி மடிந்தார். 94 வயது வரும் தந்தை பெரியார். பிடல் காஸ்ட்ரோ, சேக்குவாரா, என் தமிழக தேசிய தலைவன். இன்றைக்கும் அந்த மண்ணில் கருங்காலிகள் காட்டிக் கொடுக்கிற கூட்டம் அந்த தலைவனை இயற்சி பேசலாம், திட்டி பேசலாம். ஆனால் போற்ற வேண்டியவர்கள், பாராட்ட வேண்டியவர்கள், அங்கீகரிக்க வேண்டியவர்கள் மக்கள் அங்கீகரித்தார்கள். இன்னைக்கு உலக தமிழகத்தின் ஒற்றை முகவரியாக இருக்கிறார் வேல்முருகன். யாருக்கு உதவி செஞ்சுட்டான்னு கேட்கிறான். வேல்முருகன் நான் உதவி செஞ்சா நேரா என்று சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பண்பட்டவர்கள். அவர்களை அப்படி விளம்பரப்படுத்தி தான் நான் செய்ய தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லாமல் இருக்கிறேன். உதாரணமா ஒரு சில ஆண்டுகளை சொல்லட்டுமா? இப்ப ஜாஃபர் அலி புதுக்கோட்டையில் ஒரு இஸ்லாமியன் கனிம கொள்ளைக்கு எதிராக போராடினான். ஆதாரங்களை அரசு இயந்திரங்களிடம் தந்தது, நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த கனிம கொள்ளையர்கள் கொன்னா நான் நேரா போய்
அந்த வீட்டுல அவர் இறந்துட்டார். 2 பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க. படிப்பை தொடர்வது சிரமம்னு என்னுடைய நிர்வாகிகள் சொன்னாங்க. நான் போய் ஒரு தொலைக்காட்சி ஒரு யூடியூபரை கூட்டு போகாம உங்கள் படிப்பு செலவை நான் முழுவதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று 1 லட்சம் ரூபாய் அந்த கொடுத்த தொழில்துறைக்கு பாரு. பூரண மதுவிலக்கு போராடினான் சசி பெருமாள் டவர்ல ஏறி செத்து போயிட்டார். அவருடைய குழந்தை செல்வங்கள் அவர் இறக்கு பிறகு படிப்பதற்கும் உணவுக்கும் தத்தளித்தார்கள். அதனால் தெரியாம போய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கும் அந்த குடும்பத்திற்கான உதவியை நான் செய்கிறேன் என்று 1 லட்சம் ரூபாய் கொடுத்தவர்கள். ஒரு அறிவியல் பெண் ஈரோடு அருகே விடுதலை தமிழ்ப்புலிகளின் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் அழைத்துச் சென்றார். பள்ளியில் படித்த ஒரு பெண்ணை சில காம வெறியர்கள் சிதைத்து சின்னாபின்னம் ஆக்கினார்கள். இனி அந்த குடும்பம் உயிரோடு இருப்பதை அவமானம் என்று கருதினார்கள். அந்த குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், படிப்பை தொடருங்கள் என்று மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று செய்து திருவண்ணாமலையில் விவசாயி டிராக்டர் லோன் வாங்கியிருந்தார். லோன் கட்டவில்லை என்று டிராக்டருடைய பேங்க்ல வந்து டிராக்டர் சீஸ் பண்ணி எடுத்து போயிட்டான். அவன் அடித்தான், அவமானப்படுத்தினான். அவர் மானத்தன்மையை தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய குழந்தை செல்வங்கள் படிப்பதற்கு ஞாதி இல்லாத போது அந்த அவருடைய தாயை அழைத்து அந்த பெண்களை படிப்பதற்கு 1 லட்சம் ரூபாய். இப்படி தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேரு தமிழ்நாட்டில் எந்தெந்த கல்லூரியில டாக்டர் படிக்கிறாங்க, எல்டி படிக்கிறாங்க, டிஇ படிச்சுட்டாங்க. அமெரிக்காவுக்கு போன பட்னாவுக்கு நான் போனது 1 நாள் தமிழ்ச்சங்க விழாவுக்கு. அங்கு எல்லா மாநிலங்களுக்கும் என்னை 1 மாதம் அழைத்து சென்றார்கள். என்னால் படிக்க வைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார். ஆயிரக்கணக்கில் இருக்கிறார், 100கணக்கில் இருக்கிறார். அங்கெல்லாம் மைக்க நீட்டி நாங்க தான் படிக்க வைக்கிறோம், நாங்க தான் நிதி கொடுக்கிறோம், இவரை பார்க்கறதுக்காகத்தான் நாங்க படிச்சோம். வேண்டாம், அந்த அப்பா அம்மா ஆத்தா அண்ணன் தம்பி கஷ்டப்பட்டு டூவில் இட்டு போய் விட்டு ஆட்டோவில் இட்டு போய் விட்டு ராப்பகலா கூட உட்காந்து அவங்க டீ போட்டு கொடுத்து காப்பி போட்டு இந்த தாய்மார்கள் கண்ணு வச்சு தான் 1 வயசு பிள்ளைய பெத்த பிள்ளைய பக்கத்துல இருந்து பாதுகாத்து படிக்க வச்சு அது சொந்த முயற்சியில 10வது 12வது முதல் மதிப்பெண் வந்தா அவங்களை மட்டும் கூட்டு வந்து டிவிக்கு முன்னாடி நிறுத்தி நாங்க இவரை பாக்குறதுக்காக தான் படிச்சோம். இது அவமானப்படுத்துவது இல்லையா? 10 மாதம் வயிற்றுல சுமந்து பெற்று கடந்த உடனே வாங்கி படிக்க வச்ச அந்த தாய்மார்களை நீங்க கொடுக்கிற அந்த அற்ப தொகைக்காக அல்லது பரிசுக்காக அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள் என்று சொன்ன ஏழ்மையின் பெண்களை திட்டிவிட்டார், மாணவிகளை திட்டிவிட்டார். நான் கேட்கிறேன், எத்தனை அரசாங்க பள்ளிகள்ல ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஆசிரியர் பெருமக்கள் இன்னும் டாக்டர் டிஓ அமைப்புகள் போராடிட்டு இருக்கா, எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுங்கன்னு அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிகளும் தனியார் உதவி பெறும் பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் ஆசிரியர்கள் எஃபோர்ட் எடுத்து எப்படி தமிழ் சமூகத்தின் பிள்ளை செல்வங்களை படிக்க வைத்து இன்றைக்கு முதல் மாணவனாக இன்றைக்கு உருவாக்கி அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அந்த பரிசை பெற்ற பிறகு அந்த ஆசிரியர்களுடைய அத்தனை அர்ப்பணிப்பையும் அத்தனை தியாகத்தையும் இன்றைக்கு கூட்டி குப்பையில போடுற மாதிரி பண்ணிட்டு சினிமாக்காரன் பரிசு கொடுத்தா மட்டும் பேசு பெறலாம் மாற்றுகிற இந்த வெக்கங்கட்ட ஊடகங்களை பத்திரிகை வரலாறு நீங்க விஜயகாந்த் கேட்ட விஜயகாந்த் கரெக்டா துப்பினாரு, கரெக்டா துப்பினாரு. எந்த உலகத்துல வாழ்றீங்க? அவன் கொடுக்குற அந்த காசு அந்த ப்ரமோஷன் அந்த மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சில யூடியூப் நியூஸ் ஊழியம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை அவங்களால இந்த இவ்வளவு மோசமான வேலையை செய்யல. நான் அந்த யூடியூபர் விளைவாகக்கூடியவர்கள் அப்ப அந்த பெற்றோருடைய தியாகம் என்ன ஆகிறது? நான் கேட்கிறேன், படிக்கவே வசதி இல்லாத ஏழை கிராமப்புறத்துல கஞ்சிக்கே வழியில கூலிக்கே வழியில்லாத உடைக்கே வழியில்லாத ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை இனம் கொண்டு படிக்க வைக்கிறேன்டா. வேலூர் யூனிட்டி கேம்பஸ் நான் படிக்க வைக்கிற பசங்க பட்டியல் தரட்டா? எஸ்ஆர்எம் பச்சைமுத்த போய் கேளுங்க, வேல்முருகன் எத்தனை பேரை படிக்க வைக்கிறான்னு சொல்லுவார். ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்சி, லயோலா, நான் கொண்டு வந்து வெளியுடைய இன்ஜினியரிங் கல்லூரி, இன்னைக்கு சட்டமன்றத்தில் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி போய் ஒரு பொறியியல் கல்லூரி மாதிரி ஒரு தொகுதிக்கு ஒரு கலைய கல்லூரி இன்னைக்கு நான் கொண்டு வந்து இந்த ஆண்டு 100கணக்கான மாணவர்கள் என் தொகுதியில் கலையறிவியல் கல்லூரி கிடைக்கிறாங்க. அந்த அரசாங்க கட்டணம் கட்ட முடியாத ஏழைகள் கட்சி சாதி பார்க்காம யாராக இருந்தாலும் வாருங்கள், நான் கட்டி படித்து வைக்கிறேன் என்று அறிவித்து இன்றைக்கு படிக்க வைக்கிறோமா இல்லையா? எந்த டிவி பண்ணி காமிச்சேன், எங்க ஷூட்டிங் பண்ண, எந்த பிராந்தாஸ் கிஷோர் வந்து எனக்கு தேர்வு காமிச்சு கொடுத்தாரு? வேண்டாம், சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அம்மையார் எத்தனை பேரை படிக்க வச்சாங்க, உதவி பண்ணாங்க. பிறந்தவர் கல்வி கண்டிருந்த காமராஜர் எத்தனை ஆயிரம் பேரை படிக்க வச்சாரு? காமராஜர் நீங்களும் ஒன்னா கேள்வி கேட்டா நீங்க சொன்னீங்களா காமராஜர் பத்தி பேசாதீங்க அப்படின்னு, 2026 பத்தி பேசாதீங்கன்னு? இதைத்தானே நானும் சொன்னேன். நாங்க 10 ஆண்டுக்கு மக்களுக்காக உழைங்க, மக்களுக்காக போராடுங்க, மக்களோட நில்லுங்க,
நம்ம நாட்டில் எல்லாரும் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு வருவதற்கு உரிமை இருக்குது. நீங்கள் ஒரு தமிழ தாராளமா வாங்க அப்படின்னு தானே சொன்னேன். அதை விட்டுட்டு அஞ்சாம் முஞ்சாங்களை விட்டு பேச வருது, அணில் குஞ்சுகளை விட்டு பேச வைக்கிறது இருக்குடா. எந்த அணில் குஞ்சு எந்த யூடியூபர் வேல்முருகனை ஒருமுறை பேசுறீங்களோ எல்லாவற்றையும் எடுத்து வச்சிருக்கிறோம். கணக்கு தீர்க்கப்படும், கண்டிப்பா கட்டிக்கப்படும், கவலையே படாதீங்க. நான் மற்ற அரசியல்வாதி மாரி ஏதோ நாலு பேருங்க பேசுது அப்படின்னு தொடச்சு போட்டு போற ஆள் இல்ல. யார எங்க எப்படி 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 அடிச்சா எப்படி விழுவா அப்படின்ற கலையை 45 ஆண்டு காலமாக புரிந்தவன். அதனால என்ன நினைச்சுக்கிட்டான், ஒரு யூடியூப்ல உட்காந்துட்டு பத்திரிகையாளர் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டானா அவன் பத்திரிகையாளர், அவன் மஞ்ச பத்திரிகையாளர், அவன் அந்த தொழிலை செய்யறதுக்கு அவன் உட்காந்து அந்த பத்திரிகை மூலம் அனுப்பப்பட்டவன். எனக்கு முறையா கேள்வி கேள்வி, அப்பதான் வியூவர்ஸ் அதிகமா வருவாங்க, அப்பதான் யூடியூப்ஸ் நமக்கு பணம் தருவாங்க அப்படின்னு அனுப்பப்பட்டவன். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எவனாச்சும் அந்த பத்தி அந்த பத்திரிகையோட எடிட்டோரியல் இந்த பத்திரிகை ஆசிரியர்கள் பேசிருக்கானே? ஏன் பேச மாட்டான்? அவனுக்கு தெரியும் நான் கடமை வந்த பாதை அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கின்ற அத்தனை பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். ஒரே ஒரு பத்திரிகையாளர், உண்மையான பத்திரிகையாளர், உண்மையான ஜெர்னலிசம் படிச்சவன். நீங்க தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பத்திரிகை இந்து எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை எழுதுகிறாங்களா? நீ பெரிய பத்திரிகை பெரிய தலைமுறை என்னாச்சும் பத்திரிகை எடிட்டோரியல் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? நியூஸ் 18 கண்டனம் தெரிவிச்சிருக்கா? நியூஸ் 7 தெரிவிச்சிருக்கா? நியூஸ் தமிழ் தெரிவிச்சிருக்கா? சன் நியூஸ் குலசேகர் தெரிவிச்சிருக்காரா? ஜெயாடிவி எதிரணிதா தெரிவிச்சிருக்கா? ஏன் அங்கு இருக்கிறவெல்லாம் உண்மையான பத்திரிகையாளர்கள், இந்த மந்த பத்திரிகையாளர்கள் கிடையாது. யூனிவர்சிட்டிக்காக அரைகுறை ஆடையோட பேட்டி இருக்கிற பத்திரிகையாளர்கள் கிடையாது. பேச உடனே பேசத்துக்கு நாக்கு இருக்காது, பேசத்துக்கு வாயு இருக்காது என்ற ஒரு நிலையை உருவாக்கலாம். நேரங்காலம் வரும், நாங்க பார்க்காத வழக்கே இல்லைனா இந்த மக்களுக்காக தான் அத்தனை வழக்கையும் சந்திச்சிருக்க. நீங்க என்னையே ஒரு மாற்று கருத்தை, ஒரு சீர்திருத்தத்துக்கு, ஒரு சமூக சீரழிவுக்கு எதிராக நான் 1.25 மணி நேரம் பேசுறதை எடுத்து அந்த ஆதங்கத்தின் அடிப்படையில் கோபத்தின் அடிப்படையில் பேசியதை எதோட பொருத்தம் செய்து நீங்களாவே கற்பனை செய்து கொண்டு நீங்க பேசுறீங்க. உடனே வேல்முருகன் மாற்றி பேசுகிறார், அடித்த அடி அப்படியா? ஏண்டா வேல்முருகன் அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன், நான் பேசிய பேச்சு இந்த சமூக மாற்றத்திற்கான பேச்சு, இந்த சமூகத்தின் சீரழிவை கண்டிப்பதற்கான பேச்சு. ஒரு தகப்பன் தன் கண் முன்னால் தன் பிள்ளை செல்வர்கள் சீரழிவில் இருந்து எழுந்து வருகிற சீற்றத்தின் பேச்சு, அது ஒரு சிறுத்தையின் பேச்சு, அது ஒரு புலி சீற்றத்தின் பேச்சு, அது ஒரு சிங்கத்தின் கற்பனை, கற்பனை. எந்த வகுப்பறைகள் இன்னைக்கு புள்ளி வரும் டேட்டா சொல்லுகிறான், அதெல்லாம் சொல்லி என் தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நான் ஈடுபடுத்தக் கூடாதுன்னு கடந்து போறேன். நான் தமிழ்நாடு அஷூரன்ஸ் கமிட்டியுடைய சேர்பர்சனாக இருக்கிறேன். நான் வரேன்னா எனக்கு கலெக்டர், எஸ்பி, உயர் அதிகாரிகள் என்னை வரவேற்று பைலட் போயிட்டு ஒரு மாவட்டம் ஆய்வுக்கு போறேன். அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்துடைய மெடிக்கல் காலேஜ் டீன், அங்க இருக்கிற டாக்டர் 300 பேரோட ஒரு கூட்டம் நடத்துறேன். அந்த 300 பேர் அடங்கிய டாக்டர் செவிலியர்கள் அந்த கூட்டத்தில் எனக்கு கிடைத்த செய்தி நெஞ்சு அப்படி வெடிக்க செய்துவிட்டது. இளம்பெண்கள் எப்படி சீரழிக்கிறார்கள், குழந்தையாக இருக்கிற குழந்தைகள் வயிற்றில் குழந்தை என்கிற செய்தியோடு வருகிறார்கள். இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறது அந்த மருத்துவ கல்லூரி, அங்கு வருகின்ற பெண் பிள்ளைகள். எவ்வளவு பெரிய சீரழிவு, எவ்வளவு பெரிய பண்பாட்டு சீரழிவு, சமூக சீரழிவு. இந்த ஆதங்கத்தில் இருந்த ஒரு தகப்பனாக நான் எடுத்து வைத்த வாதத்தை திசை மாற்றி அற்ப அரசியலுக்காக, கேவல ஓட்டுக்காக, இந்த பெற்றோர்கள் மாணவ செல்வங்களின் ஓட்டுக்காக, அந்த குடும்பத்தின் ஓட்டுக்காக இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அறிவிக்கத்தக்க அரசியல் செய்வீர்களா? யார் செய்யலாம்? கார்பரேட் நிறுவனம் செய்யலாம், லாட்டரி நிறுவனம் செய்யலாம், கஞ்சா விற்கிறவன் செய்யலாம், பெப்சி கோக், தாமிரபரணி தண்ணி திருநெல்வேலியில் உருவாகி தூத்துக்குடியில் ஒரு ஆறு தமிழ்நாட்டிலே உருவாகி தமிழ்நாட்டிலே முடிகிறது என்று சொன்னால் என் தாமிரபரணி ஆறு. அந்த தாமிரபரணி ஆற்று தண்ணீரை முழுவதுமாக உறிஞ்சி பெப்சி கோக் அமெரிக்கா நிறுவனம் இங்கு பல மில்லியன் கோடி லிட்டரை உறிந்து எடுத்து என் தமிழ்நாட்டின் நீர்வளத்தை பாழாக்கிய போது இந்த பண்டூட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பேரோடு சென்று திரட்டி அந்த பெப்சி கோக் நிறுவனத்தை எதிர்த்து முற்றுகையிட்டு என் கட்சியினுடைய தொண்டர்கள் நான் உள்பட 15 பேர் மண்டை உடைந்து ரத்தம் சிந்திய இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. எங்களுக்கு வரலாறு இருக்கு.
அந்த பன்னாட்டு அமெரிக்கா கம்பெனிக்காரன் கொடுத்த விளம்பரத்துல பெப்சி குடிங்க கோட்ஸ் குடிங்கன்னு இழிச்சுக்கிட்டு வளைஞ்சுக்கிட்டு நடிக்கல வேல்முருங்க, நடிக்கல. யார பார்த்து பேசுறீங்க? எச்சரிக்கை செய்கிறோம். ஞானத்தை விட இந்த உலகத்தில் எங்களுக்கு பதவி கட்சி முக்கியம் இல்லை. நாட்டுடைய முதலமைச்சர், இந்த நாட்டுடைய நேர்மையான கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் பொறுமை காக்க வேண்டும், வேல்முருகன் அமைதி காக்க வேண்டும் என்ற அந்த அன்பு கட்டளையை ஏற்று, என் கட்சியுடைய முன்னணி தலைவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அமைதி காத்துக் கொண்டிருக்கிறேன். 24 மணி நேரத்தில் என் தமிழீழ தேசிய தலைவன் பாணியில், என் தமிழ்நாடு விடுதலை படை தலைவன் என்னுடைய அண்ணன் தமிழரசன் பாணியில் இந்த தமிழ்நாட்டில் எதை வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வேல்முருகனை நம்பி வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான இளைஞர்களோடு செய்ய முடியும். முடியுமா முடியாதா? அதிகாரம் பேசி நடிகர்களா? வேல்முருகன் ஒரு படத்தில் நடிச்சிட்டார். அது நான் ரத்தம் என்று மதித்து செந்தமிழின் சீமா ஒரே ஒரு ஆங்கில வார்த்தை கலப்பில்லாமல், ஒரே ஒரு ஆபாசம் இல்லாமல், ஒரே ஒரு கத்திப்பிடி சீன் இல்லாமல், தொப்புளிலே ஆம்பளைக்கு போடாமல், இரட்டை வசனம் இல்லாமல் ஒரு படத்தை நான் தயாரிக்க போகிறேன். ரத்தம் நீங்கள் நடித்துக் கொடுக்க வேண்டும் என்றார். ₹1 காசு இல்லாமல் ஒரு தமிழ் ஆசிரியனாக, அதுவும் என் தமிழரசன் என்கிற தமிழ் ஆசானை பெயரை கொண்டு அந்த படத்தை நான் நடித்தேன். மாவரம் நடிச்சிருக்கா கதாநாயகி, பல சினிமா கதாநாயகி நடிச்சிருக்காங்க. கட்டி பிடிச்சு உருண்டமா? கட்டிகள் எதுக்கு? சாதிக்கத்தானு. பாட்டு பண்ணுங்க, நானு பாட்டு பண்ணுங்க. எப்படி எப்படி சமநிலை எப்படி பாட்டு பண்ணுவேன் நானு? என் பெண்மை இருந்த ஒரு பெண் தாள், அவன் பருவ நோய்களை கூட எப்படி எப்படி சமஞ்சது எப்படி பாட்டு போட்டு பணம் பண்ணுகிற ஈனப்பிறவைகள் அல்லவா வேல்முருகன் தம்பிகளும் நாங்களும். 40 ஆண்டு காலம் இந்த ஈனப்பிறவைகளுடைய நடவடிக்கைகளை கண்டிக்கிற, இந்த அசிங்கத்தை எதிர்க்கிற, சினிமா மோகத்தால் கட்டுண்டு கிடக்கிற இளைய தலைமுறையை சீர்படுத்துவதற்காக அந்த சரங்கு சொறி சீழ் பிடித்த அந்த அநாகரிகத்தை கிழித்துதான் இந்த சீழை வெளியேற்ற முடியும், இந்த கட்டி அகற்ற முடியும். மருத்துவ ஒரு கட்டி ஏற்பட்டிருக்கு வயிற்றுல, சீழு சதைமா நாரி போய் கிடக்குது, அந்த கத்தியை வச்சு அறுத்து எடுத்தாக அந்த உயிரை காப்பாற்ற முடியும். அப்படித்தான் நான் சொன்னேன். இந்த சினிமா அவலங்களை குறித்து சொன்னேன், இந்த டிக்டாக் குறித்து சொன்னேன், இந்த இரட்டை வசன பாட்டை குறித்து சொன்னேன். அடுத்து சொல்லிட்டு 2வது சொல்லியிருக்கேன், என்றைக்காவது என் இளைய தலைமுறை உங்கள் அப்பா அம்மா பிறந்த நாளுக்கோ அல்ல உங்கள் பிறந்த நாளுக்கோ அவர்களை நான் நல்லா இருக்கணும் வாழ்த்துங்க என்று சொந்த பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர் காலை தொட்டு வணங்கியிருக்கிறீர்களா? ஏன் சினிமாக்காரன் காலை தொட்டு வணங்குகிறீர்கள் என்று கேட்டேன். அவனுக்கு ஏன் பாலபிஷேகம் என்று கேட்டேன். அவனுக்கு ஏன் கட்ட உண்டு என்று கேட்டேன். அவன் தர 100 நாள் ஓடினால் அவன் BMW காரில் வருவான், அவன் ஈசியாவில் பங்களா வாங்குவான். உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ₹100 டிக்கெட்டை ₹2000 கொடுத்து வாங்குகிறீர்களே, நீங்கள் வாழ்வதற்கு அவன் என்ன கைகாட்டி வைக்கிறான் என்று கேட்டேன். ஏன் அதை ஒளிபரப்புல? அடுத்த கேள்வி வச்சிருக்கிறா ஏன் காட்டுல? மனுஷோடு சாப்பிடுறாயா? பெற்றோர்களாக இருந்து பார்க்கிற பெரியவர்கள் உங்களை பார்த்து கேட்கிறது. மண் இந்த சாக்கில கிடக்கிற மண்ணுல சோற போட்டு சாப்பிட்டா இந்த குடலுக்கு ஆபத்து ஏற்படுமா ஏற்படாதா? நெஞ்சுக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? இதை செய்யாதுன்னு சொன்னா வேல்முருகன் பெண்களின் எதிரியா? பெற்றோர்களின் எதிரியா? நீங்க எப்படி வேண்டுமானாலும் கொண்டாடலாம். உங்களுக்கு எப்படி? நான் கேட்டேன், நான் குஷ்பு ஏண்டா கோயில் கட்டி கேட்டா இல்லையா? குஷ்பு யாரா? என் வரலாறு தெரியுமா? அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை விட்டான். என்ன விட்டா? தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எந்த பெண்களுக்கும் கற்பு நோய் இல்லை, அப்படி கற்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தமிழ்ச்சிகளுக்கு எல்லாரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கற்பை வேண்டுவான்னு சொன்னான். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவர் அதை குறித்து பேசல, ஒரு கட்சி தலைவர் அதை குறித்து கேள்வி எழுப்பல. அந்த குஷ்ப கிழிச்சு தொங்க விட்டு எல்லா நீதிமன்றத்தையும் வழக்க போட்டு தமிழ்நாட்டின் பல நீதிமன்றங்களுக்கு வேறு இரங்கல் வைத்தவர் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சி வேல்முருகனாகி நான் தானே. எனக்கு எல்லாம் ஒண்ணுதான்டா, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். என் பண்பாட்டை, என் நாகரிகத்தை, என் தொன்மையை, என் வரலாற்றை, என் கலையை, என் கலாச்சாரத்தை சீரழிக்கிற எல்லா சினிமா கூத்தாடிகளையும் கேள்வி கேட்பேன். அது என் மக்கள் எனக்கு தீர்ப்பளிக்கிட்டான். இப்ப இங்க பேசுறேன்,
நூற்றுக்கணக்கான பேர் யாரும் என் கட்சி உறுப்பினர் இல்ல, சாலையோரம் நிக்கிறாங்க. அப்படியே நான் பேசி முடிக்கிட்டோம், மைக்க நீட்ட கருத்து சொல்லட்டும், ஏத்துக்கிறேன். இல்லண்ணா நீங்க தப்பா பேசுறீங்க, இதை நீங்க மாத்திக்கலாம். பொதுமக்கள் இருந்து வரட்டும். அவன் எனக்கு எஜமா, அவன் எனக்கு ஓட்டு போடுறான், அவன் அந்த மக்களுடைய குடிமகன். நீங்க யாரு? நீங்க தனிமனித ஒழுக்கம் இல்லாம நீங்க டாக்ஸ் கட்டுறீங்களா? நீங்க ஒழுங்கா நடிக்கிறீங்களா? நீங்க ஆடுற அசைக்கிற ஓட்டுக்கு இந்த பாடல் வரிகள் என்ன? நான் நாடி மண்ணி வீட்டுல இல்ல, தர போட யாரும் இல்ல. இந்த பாட்டை இருக்கிற தமிழ் சமூகம் ஆதரிக்கிறதா? தேர்தலி கோட்டையில் நின்று பார்க்கிற பெற்றோர்களா இருக்கிற நீங்க, உங்கள் பிள்ளை இன்னைக்கு இந்த உணவு, இந்த 8ஆம் வகுப்பு, இந்த பாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டு 8 வயசுல 9 வயசுல 10 வயசுல பெரிய பொண்ணு ஆயிருக்கு. தமிழுக்கு ஒரு மரபு இருக்கு. இருக்கிற தாய்மார்களை கேட்கிற நீங்க எல்லாம் விட்டு மைக்கில் பேச வச்சிருக்கீங்க. இன்னமும் என்னுடைய மாவட்டத்தில் நான் பிறந்த அந்நிய சமூகம் உள்ளிட்ட மாவட்டத்தில் வாழ்கிற அனைத்து சமூக தாய்மார்களும் ஒரு பெண் 8 வயசுல 10 வயதுல ஒரு மூப்படைந்து விட்டால் சொந்த தகப்பின் நடுவில் அவர் அனுமதிக்க விட்டார். உண்மையா இல்லையா? இது நான் ஒரு தகப்பு நான் சொல்லக்கூடாதா? படுக்கறையில் ஒன்னா படுக்க அனுமதிக்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், சினிமாக்கார் ஒருத்தர் பரிசு கொடுத்தாரு, அவரை கட்டி பிடிச்சு கொடுத்து விவாதம் எழுப்புறீங்களோ, நாளைக்கு யாரோ இங்க உட்கார்ந்து இருக்கிற XRY யாரோ ஒரு தொழில் அதிபர் அவர் பரிசு கொடுக்கிறார், அவர் காயின் கொடுக்கிறார், அவர் சாலை போத்துறார், அவர் சாலை போட்டி காயின் கொடுத்து அவர் அர்ப்பணி கட்டி பிடிக்க பெற்றோர்கள் அனுமதிப்பீங்களா? அப்ப இந்த பாயிண்ட் என்ன? அது தொழிலதிபராக இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், XRY யாராக இருக்கலாம். ஒரு பெண் வயது மூப்படைந்த பிறகு 12ஆம் வகுப்பு 10வது டிகிரி படிக்கிற முதல் மாணவிகளை அழைத்து எந்த சினிமாக்காரர்களையும் கட்டி அமைப்பதற்கோ அல்லது என்னது பேர் வைக்க போறீங்க, இதை எப்படி வைக்கிறேன் ஆர்த்தி வாங்கலாம். இது அனுமதிப்பீங்களா? இப்ப ASR செலவன் அவர் உழைச்சி சம்பாரிச்சு கடை வச்சிருக்கிறார். நாளைக்கு இங்க இருக்கிற அந்த மாடு இருக்கிற 4 பெண் பிள்ளைகள் பேசி முடிச்ச 16 வயசு பொண்ணுக்கு அவர் ஒரு 2 காயின் தராரு, நான் 2 பரிசு தரேங்க, நான் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சு அர்ப்பணிக்கிறேங்க. இல்ல அந்த பொண்ணு சொல்லுங்க, நான் அவரை பிடிச்சி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறேன்னா உட்காந்து அப்பா அம்மா செருப்பு அடிச்சு அடிக்க போக மாட்டீங்களா? செருப்பால் அடிக்க அடிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க, பொதுமக்கள் சொல்லுங்க, எப்படி அனுமதிப்பீங்க? அப்ப இதெல்லாம் அனுமதிக்க கூடாது. அப்படி என்று பெண்களுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்வதாக ஒரு கட்சி தலைவனாக ஒரு 150 தமிழ் தேசிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்துவதாக தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியார் இயக்கங்கள், முஸ்லீம் இயக்கங்கள், கிறிஸ்துவ அமைப்புகள் இவங்கெல்லாம் அறிவில்லாத தலைமை ஓட்டுக்கிட்டு பயணிக்கிறாங்களா? நீங்க யூடியூப்ல என்ன போட சொல்றீங்க? தம்ஸ் அப் போட சொல்றேன். என்ன கவனத்தின் அத்தாயம் அக்கிரமம். இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை எந்த கட்சி தலைவனும் கண்டிக்க மாட்டேன்றான், எந்த சினிமா கதாநாயகனும் சொல்ல மாட்டேன்றான். நீ தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொன்ன உடனே யூடியூப்ல பேசுறது, உடனே பேஸ்புக்ல எழுதுங்க, பேசுங்க. நாங்க சொல்லி பார்ப்போம், திருந்துங்கன்னு சொல்லுவோம். திருந்தல அப்படின்னா திருத்தப்படுகின்ற வரையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதற்காக அச்சப்படுகிற கூட்டம் இல்லை இந்த கூட்டம், பின்வாங்குற கூட்டம் இல்லை இந்த கூட்டம். சினிமா நடிகர்களை எல்லாம் பார்த்து பின்வாங்குற கூட்டம், தமிழர் வாழ்வுரிமை களத்தில் நிற்கிற கூட்டம் இல்லை என்று இதற்கு எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறார். ஆக இன்னொரு குறிப்பிட்ட 100கணக்கான பட்டியல், அதையெல்லாம் பேச நேரம் இல்லை. நான் கூப்பிடுறேன், நான் பேசியதில் நீங்க சமூக சீரியல் இல்ல, பண்பாட்டு சீரியல் இல்ல, சீரியல் இல்ல, நீங்க எல்லா தொலைக்காட்சியில் நடக்கிற சீரியலை பார்க்க முடியுதா? எவ்வளவு கேவலமான காட்சிகள், எவ்வளவு கேவலமான காட்சி அமைப்புகள், எவ்வளவு கேவலமான வசனங்கள். இதெல்லாம் யாரா கேட்குது? இதுதான் சென்சார் இல்ல. ஓடிடியில வெளியாடுறது அப்படியே மக்கள் பார்க்கணும். திரைப்படம்னால கொஞ்சம் சென்சார் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் அறக்குறைய வெட்டி விடுறான். ஆனா இதுல என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. அப்படி நேரா லைவ் போடலாம், நேரா ஒளிபரப்பு பண்ணலாம், நேரா ஷார்ட் பண்ணலாம், ரீல் பண்ணலாம். அது இந்த பண்பாட்டு சீரழிவு, இந்த சமூக சீரழிவு. நீ எத்தனை பேர் என்னை திட்டினாலும், எத்தனை பேர் என்னை இழிவாக நீங்களாக பேசினாலும், இன்றைக்காவது ஒரு நாள் இந்த சமூகம் நாளை மிகப்பெரிய சீரழிவை பொதுமக்கள் பெண்கள் எங்கேயுமே நடமாட முடியும். எங்க பார்த்தாலும் கஞ்சா குடிச்சு நிக்கிறான், எங்க பார்த்தாலும் போக, எங்க பார்த்தாலும் போக வாஸ்து அதை வீட்டு மலையில போட்டுக்கிறான், கத்தால குத்துறான், நாட்டோட வழித்தரல கத்தால குத்துறான், டீச்சரை கத்தால குத்துறான், பெற்றோரை கத்தால குத்துறான், சொந்த ஆத்தால கத்தால குத்துறான், அம்மாவை கலத்துக்கு போட்டு கொள்றான், அப்பனை கலத்துக்கு போட்டு கொள்றான்.
கர்ப்பிணி தாயை கொள்றான். எவ்வளவு சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. இது குறித்து இந்த வேதனைகளை, இந்த வலிகளை நான் எடுத்து பேசினால் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வேல்முருகன் எதிரானவன் என்று முகமாற்றம் செய்கிற கார்ப்பரேட் கைக்கூலிகளே, இந்த நாட்டில நான் தடை சட்டம் கொண்டு வந்தேன். உங்க பெப்சிகோ நிறுவனத்தில் தண்ணியை உறிஞ்சக்கூடாதுன்னு தடுத்த, உங்க கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களுடைய வணிக கொள்ளையை நான் எதிர்த்த, பெப்சிகோக்க நான் எதிர்த்த, இங்க இருக்கிற வால்மார்ட் நிறுவனத்தை நான் எதிர்த்த, இங்க இருக்கிற அதானி துறைமுகத்தை நான் எதிர்க்கிறேன். இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாம் ஒண்ணு பிடித்தான். சினிமா கத்தி படத்தை நான் எதிர்த்தேன். எதிர்த்து ஞாபகம் வீட்டுக்காக எதிர்த்தேன். 1.5 லட்சம் மக்களை கொண்டு குவித்த சிங்கள பௌத்த பேரியவாத அரசின் அதிபர் ராஜபக்சேவின் மகன் அவருடைய பங்குதாரர். அவன் தயாரிக்கிற இந்த படம் இந்த மண்ணில் ஓடக்கூடாதுன்னு எதிர்த்த. இன்றைக்கு கமலஹாசன் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்று சொல்லிவிட்டார். அல்லது கன்னடம், கேரளா, தெலுங்கு தாய்மொழியிலிருந்து தோன்றியது என்று சொல்லிவிட்டார். ஒட்டுமொத்த கன்னடகாரனும் இன்னைக்கு கமலஹாசன் படத்தை ஓட விடாம தடுத்துட்டான். நாட்டில் எந்த அரசியல் கட்சிக்கார முதல்ல குரல் கொடுத்தான்? நீ கமலஹாசன் படத்தை கர்நாடக மாநிலத்தில் ஓட விடாமல் தடுத்தால் தமிழ்நாட்டில் எந்த கன்னட நிறுவனம் தயாரிக்கிற படமாக இருந்தாலும், எந்த கன்னட கதாநாயகனுடைய படமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஓடவிட மாட்டேன் என்று அறிவித்த ஒரே அரசியல் கட்சி தலைவர் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியும். இல்ல நான் ஆவணம் என்ன கமலஹாசன் நாளைக்கு ஷேர் கொடுக்க போறாரா? அவனுக்கு கமலஹாசனுக்கு பங்கு பெற போறாரா? என் மொழியில் வைத்திருக்கிற காதல், என் தாயில் வைத்திருக்கிற பற்று, என் இனத்தை நான் நேசிக்கிற அந்த ரத்த நாடுகளிலே ஊறி கிடக்கிற உணர்வுடாங்க. நாளைக்கு போய் தடுக்கும் போது பிரச்சனை வரலாம், வழக்கு வரலாம், அதையெல்லாம் சந்திக்கலாம். இன்றைக்கும் கத்தி படத்தை எழுத்து பேசக்கூடாது என்று 10 கோடி ரூபாய் எனக்கான மான நஷ்டம் தர வேண்டும் என்று இதே நடிகனால் தூண்டிவிடப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னால் என் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. நான் பேசக்கூடாதுங்கிறதுக்காக 1 கோடி ரூபாய் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு டெபாசிட் கட்டியிருக்கான். கார்பரேட் நிறுவனம், லைக்கா நிறுவனம். கட்ட சொன்னவன் யாரு, கட்டில யாரு எல்லாமே தெரிந்த வழக்கறிஞர்களுக்கு ஆவணங்கள் கிடக்கதை அடிச்சு பாருங்க. ஹைகோர்ட் வேல்முருகன் மிஸ்ஸஸ் லைக்கான் போட்டு பாருங்க. 2 இருநபர் நீதிபதி எனக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறான். இது லைக்கா தயாரிக்கிற படத்தை குறித்து வேல்முருகன் பேசக்கூடாது என்று. யூடியூப்ல உட்கார்ந்து ஏன் வேல்முருகன் அதற்கு பிறகு லைக்கா எடுத்த படத்தை குறித்து பேசல அப்படின்னு கேட்கிற தற்கூரி முண்டங்களுக்கு நான் சொல்றேன். ஹைகோர்ட் ஸ்டே இருக்கிறா முண்டங்களா தற்கூரி கோபமா வருது. எதையும் படிக்கிறது இல்ல, பத்திரிகை படிக்கிறது இல்ல, செய்தி சேனல்ல செய்தி பாக்குறது இல்ல. வேல்முருகன் கடந்து வந்த பாதை என்னன்னு கேட்டுட்டு கேள்வி எழுப்புறீங்க. நான் தான் சொல்றேன், பட்டியல் இடுறேன். 1970 பிறந்து இன்னும் வரைக்கும் நினைவு தெரிந்த வயதிலிருந்து எனக்கான வரலாறுகள் தொகுக்கப்பட்டிருக்கிறா. வரலாறுகள் இருக்கிறது, பதிவு இருக்குது. வாங்க எடுத்து வைக்கிற. எது பொய்ன்னு சொல்லுங்க, இல்ல உண்மைக்கு மாறா சொல்றாருன்னு சொல்லுங்க. என்ஆர்சிக்கு தமிழ்நாடு கௌரவ அமைப்பு அமைப்போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை அமைப்புகளோடு, அனைத்து முஸ்லிம் கூட்டமைப்போடு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் போய் வழக்கு வாங்கணும்னு சொல்லுங்க. ஐடிஐ கார்பனுக்கு வழக்கு வாங்கணும்னு சொல்லுங்க. நீட்டனுக்கு வழக்கு வாங்கணும்னு சொல்லுங்க. பரமாணித்துக்கார வந்து ஆயிரக்கணக்கில் இறங்கி என் தமிழ்நாட்டு வேலைகளை முழுவதும் அபகரித்துக் கொள்கிறாரே, இது அநியாயம், அக்கிரமம், இதற்கான தடைச்சட்டை கொண்டு வர வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இந்த நாட்டில் போராடுகின்ற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியா இல்லையா? பதிலளிக்க பெரம்பூர் ரயில்பட்டி தொழிற்சாலை எல்லா வரலாற்றுக்காரனே இருக்கிறார். தமிழனுக்கு வேலை இல்லை என்று வரலாற்றுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து முற்றுகையிட்டு போராடமா இல்லையா? ஜீவனோட பூட்டணமா இல்லையா? மாணவனுக்காக பேசுற நீனு தமிழ்நாட்டு மாணவ செலவுடைய மெட்டிய உள்ளாரைய மூக்குத்திய தாலிய கைத்து சொல்லுகிறாரே இந்த நீட் என்ற மத்திய அரசு அதிகாரிகள் என்று இனியும் வரும் ஆண்டுகளில் கொண்டு செய்தால் அந்த தேர்வு மையங்கள் அடித்து நிறுத்தப்படும் என்று பகிரங்கமாக அறிவித்தது. என் மாணவிகள் எனக்கு அக்கறதா? தேர்வுல போற மாணவர்களை படபடப்பு உச்சத்துல போறாங்க. போற நேரத்துல கல்யாணமாகி மனக்கோலத்துல போற தாலியை கழிப்பான், மூக்குத்தியை கழிப்பான், காதை கழிப்பான், சின்னையை கழிப்பான், கொலுசை கழிப்பான், எல்லா கூடிய கழிப்பான், கையில கட்டி கையில கழிப்பான். நான் கேட்கிறேன், எந்த நடிகனாவது இன்னைக்கு மாணவிகளை பற்றி பேசுகிற யூடியூபர்ஸ் என்று பேசுகின்ற, பத்திரிகை தர்மம் பேசுகின்ற, வேல்முருகன் அவரா பேசிவிட்டு என்று பேசுகின்ற எவனாவது ஒருவன் இது அநியாயம், இது அக்கிரமம் என்று கேட்டானா? தென்னிந்தியாவிற்கான நீட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த தென்னிந்தியாவிற்கான நீட் இயக்குநரை பல மணி நேரம் சிறை வைத்து நாட்டுடைய பிரதமர் மோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு பேச வைத்தவன் வேல்முருகன். வரலாறு போய் தேடிப்பார். அண்ணா நகர் நீட் டைரக்டர் வேல்முருகன் போட்டு பாடுறா, போட்டுப்பார்.
சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்றதுக்கு பிரதமர் வந்துட்டார். ரயில்வே ஜிஎம் அங்க போகணும், போக விடாம நீங்க அப்ரண்டிஸ் பணிகளுக்கு முழுக்க வடநாட்டுக்காரரை கொண்டு வந்து இறக்கி அப்படியே வடநாட்டுக்காரன் இந்திக்காரனை வேலைக்கு வைக்கிறீங்க. அந்த ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல மணி நேரம் போராடி அந்த விழாவிலே கலந்து கொள்ள விடாமல் தடுத்து என்னுடைய டிமாண்டை ஏற்றுக்கு செய்ய அதே இடத்தில் ஒப்பந்தம் போட்டு சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர் அந்த டிஜிபி ஏ.கே. விஸ்வநாதன் வந்து அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி அதற்கு பிறகு ஜிஎம் விடுதலை செய்ய வரலாறு வேல்முருகன் வரலாறு தான். குஞ்சுகள் அணில் குஞ்சுகளுக்கு யார் யாரோட ஒப்பிட்டு பேசுறீங்க? யாரோட ஒப்பிட்டு பேசுறீங்க? 1000 விடயங்களுக்கு 1000 போராட்டம். நான் சொன்ன மோடி நாட்டுக்கு பிரதமர் தரவையா போக முடியல. விமானத்துல இருந்து ஐஐடிக்கு 3 கிலோமீட்டருக்கு இன்னொரு ஹெலிகாப்டர் தான் போனார். அந்த ஹெலிகாப்டரையும் கருப்பு பலனை விட்டு தேக்க போகாம சுத்தி சுத்தி வட்டமிட வச்ச 3 மணி நேரம் தரவையா போக முடியல. எப்படா விமான நிலையத்துக்கு என் தம்பிகள் உள்ள குதிச்சானே இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றத்தில் தெரியும். அனுராதபுரத்தின் தாக்குதல் நடத்திய கரும்புலிகளுடைய அந்த வீடியோவை அந்த படத்தையும் அந்த செய்திகளையும் ஒரு நாளைக்கு 100 முறை கேட்டு கேட்டு தூக்கம் இல்லாமல் எப்படிதான் இப்படி என் தமிழ் பிள்ளைகள் வான்படைகளை கட்டி உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தால் என் விடுதலை புலிகள் கரும்புலிகள் கடற்புலிகள் என்று நாங்க பார்த்தே பயிற்சி எடுத்தவங்க. நான் ஒன்னும் நேரா போய் பயிற்சி எடுத்தோம்னா சொல்லல. படத்தை பார்த்தே உணவு பெற்றவர்கள், அந்த தலைவன் வாழ்க்கை வரலாற்றை படிப்படியாக ஏற்றுக்கொண்டவர்கள். அதிகாரம் பேசிய நீங்களா ஏமாத்திரம் எங்களுக்கு. ஆதலால் சொல்லுகிறேன், நான் பேசிய கருத்தில் ஒரு காலத்திலும் எவரிடத்திலும் எவருடைய கொம்பனிடத்திலும் கேட்கிறாங்களா மன்னிப்பு கேட்கணும். யாருக்கிட்ட மன்னிக்க சொல்லுங்க பசங்களா? யார் நீங்க? யார் நீங்க? வார்த்தையை பயன்படுத்திருக்கு நாய் இருக்காது. நாயால சொல்லிட்டு போறாங்க. நான் தான் சொல்றேன், எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்கிற தளத்திலிருந்து வந்தேன். 10 வயதை இதை செஞ்சுட்டு நாங்க தான் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வெள்ள நோட்டீஸ்ல சிகப்பு எழுத்தால கையால கட்சி பென்சிலால அல்லது வெள்ள பேப்பர்ல அப்பெல்லாம் ஊர்ல கிராமத்துல கட்ட வண்டி இருக்கும். இந்த கட்ட வண்டியில பசங்க ஒண்ணு இருக்குல்ல, அதை எடுத்து எழுதிட்டு அரசு அலுவலகத்துக்கிட்ட காவல்துறையில கொடுத்துட்டு வர்றாங்க. எங்ககிட்ட வந்து இது சினிமா டயலாக்கா ஓட்டசிக்கிறதுக்கு வாயசிக்கிறதுக்கு அன்னைக்கு வேல்முருகிட்ட இவ்வளவு கூட்டங்கள. இன்னைக்கு இந்த ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே இந்த சேலம் தருமபுரி இந்த ஜோனல்லையே ஆயிரக்கணக்கான புலி வீரர்களை வேல்முருகனால் உருவாக்க முடியும். இருக்கிறாங்க இளைஞர்கள். அன்னைக்கு 7 பேர் என்கிட்ட இல்லை. இல்லாத போதே ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய 5, 6, 10 பேர், அதிகபட்சம் ஒரு 50 பேர் இருக்கும் போதே இந்திய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தோம். இலங்கை அரசுக்கு ஒரு நாட்டுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தோம். நீங்களா எங்களுக்கு ஏமாத்திரம். உங்க பூனைப்பட எலிப்பட காலமுள்ள அவங்க மோடி பாதுகாப்பு கொடுத்துருவாரா? எப்படி இருந்தாலும் பேசலாமா? நீங்க இருக்கிற இன்னைக்கு கூட இப்ப எங்க கல்பனா பேசுறேன்னு அதை விட்டா எப்படி இருந்தாலும் ஒருமையில தரக்குறா மோசமா பேசும். நான் அனுமதிச்சுனா வேண்டாம், நாகரிகம் கருதி அனுமதிக்கல. நீங்க தற்கூரின்னு ஒரு பச்சை இஸ்லாமிய பொண்ணை விட்டு பேச வைக்கிறீங்க. பக்கத்துல உட்காந்து யாரா தற்கூரி? தற்கூரி பெயர்கள் எல்லாம் வந்து எங்களை பார்த்து தற்கூரி என்று சொல்கிறீர்கள். காலம் மாறும், காட்சிகள் மாறும், விளைவுகளை விரைவில் சந்திப்பீர்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.